வசந்து, இங்க பாருடா. அண்ணா சொல்றது கேளு. அன்னைக்கு சொல்றேன், பேசாமலாம் போகாதடா. எதுக்கு என்கிட்ட பேச வர்றீங்க? எல்லாமே தான் முடிஞ்சிருச்சுல. இல்ல, என்ன இந்த வீட்டுக்கிட்ட நின்று யோசிச்சுட்டு இருக்க? நான் ஏதோ யோசிக்கிறேன். எதுக்கு நீங்க கேக்குறீங்க? வந்து நம்ம எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தோம். நினச்சி பாரு. உன்னை டாக்டர் ஃபர்ஸ்ட் சீட் கிடச்சதும் நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம இன்ஜினியரிங் படித்து சரி வரல, நம்ம தம்பியாவது டாக்டருக்கு வேலைக்கு போய் நல்லா சம்பாரித்து நம்ம ஃபேமிலியை பார்த்துப்பான் அப்படின்னு உன்னை எவ்வளோ எவ்வளோ படிக்க வைக்க முடியுமோ கஷ்டப்பட்டு எங்கெங்கெல்லாம் கடை வாங்க முடியுமோ எல்லாத்தையும் பண்ணேனேடா. மறந்துட்டியா? அப்போ நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறமும் உனக்கு கல்யாணம் ஆன டைமில் நம்ம தம்பி நமக்கு எதுவுமே செய்வேன், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலாம்னு நினச்சிட்டு தானடா உன்னை நான் அங்கே விட்டுட்டு வந்தேன். ஏதோ கௌசி இப்படி பண்ணுறாங்கிறதுக்காக நான் கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. இன்னமும் நான் மனசார நான் உன்கிட்ட கேட்கல வசந்தே. ஆனால் கௌசி அவள் சண்டை போடுறாள்ல, கேளு கேளு கேளுன்னு. அதனால தான் தம்பி கேட்குற மாதிரி இருக்கு. அவங்க கேட்டா உடனே நீ கேட்டுருவியா? சொல்லு. அவங்க கேட்டால் உடனே கேட்டுருவியா? நீ என்ன சொல்ல அங்கே விட்டுட்டு வந்தா? இனி நீ இந்த ஃபேமிலியை நீ தாண்டா பார்க்கணும். இவங்க உன்னை படிக்க வைப்பாங்க வைப்பாங்க, இவங்க உன்னை வேலைக்கு அமிச்சு நீ இவங்க தான் உனக்கு அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு தானே விட்டுட்டு வந்த. ஆ இப்போ இப்படி கேட்டா யார் ஒத்துப்பா? என் ஒய்ஃப் ஒத்துப்பாளா? உன் ஒய்ஃப் கேட்குறாங்கன்னு மட்டும் கேட்குறல்ல, என் ஒய்ஃப் மட்டும் ஒத்துப்பாங்களா? சொல்லுனே. வசந்தி, புரியுது வசந்தி. ஆனாலும் ஒய்ஃப் பேச்சையும் கொஞ்சம் கேட்கணும்லடா. அங்கிட்டு யோசிச்சு பார்த்தாலும் நானே ஃபேமிலியை பார்க்க முடியல தம்பி. மீட்ரு வட்டி இருக்குது, கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, லோன் இருக்குது. அவ்வளோத்தையும் என்னால் பேலன்ஸ் பண்ண முடியவே இல்லைடா. என் ஒய்ஃபுக்கு கேட்குறத வாங்கி தர முடியலன்னா பார்த்துக்கோ. அந்த அளவுக்கு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. நீ ஒரு நல்ல ஜாப்பில் தான் இருக்க. உன்னோட மாமனார் ஃபேமிலி அதுக்கு மேலே நல்ல இதில் தான் இருக்காங்க. அதனால் உன்கிட்ட பணம் அவ்வளோக்கா எதிர்பார்க்க மாட்டாங்க. நீ நம்ம வீட்டுக்கு செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அவள் கவுசி கேட்குறது நியாயம் தானே. அதனால தான் நியாயமாக இருக்கேன் நானும் கேட்டேன் தம்பி. கோச்சுக்காத. என்னால் முடிஞ்சுன்னா நான் ஏன் உன்கிட்ட கேட்க போகிறேன்? என்னோட சேலரி வச்சு என்னால் ரன் பண்ணவே முடியலடா. பாதிக்கு பாதி நீ போட்டுட்டினாலும் நான் பார்த்துப்பேன். அதுக்கு தான் தம்பி கேட்டது. நீ கோச்சுக்கிட்டே என்னன்னு தெரியல. ஆனால் ஆமாம், கோச்சுக்கிட்டேன் தான். அவங்க பேசுனது எதுவுமே சரியில்லை. ஆமாம், கோச்சுக்கிட்டேன் தான். இதில் என்ன இருக்குது? சரி, இப்போ என்ன உங்களுக்கு? நான் போகிறேன். டே போகலாம் போகலாம் இரு. இங்கே பாரு, போகிறதெல்லாம் சரி தம்பி. அந்த வீடை இடிக்கிற விஷயத்தை பற்றி பேசலான் இருந்தேன். எல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்லிட்டேன்ல. சரி, வீட்டுக்கும் நான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் இந்த வீடை இடிச்சிட்டு நான் வேறு வீடு கட்டணுன்னா ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதை சொல்லுங்கள் முதல்ல. டேய், நான் ஒத்துக்காம இல்லை. நான் ஒத்துக்காம இருக்கிறத விட அப்பா அம்மா என்னை நினச்சி பார்த்தியா? நேற்று அம்மா ஜேசி முன்னாடி படுத்து கிடந்த நிலமையை நினச்சி பார்த்தியா? பாவம் இல்லை. அது அப்போ இப்படி படுத்து கிடக்குன்னா நம்ம உயிரே போனாலும் இந்த வீடு நம்ம உயிர் போனதுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிதுடா. அவங்க கஷ்டப்பட்டு கட்டினது நம்ம கண் முன்னாடி அழிக்க போகிறாங்களே. ஏன்னா நீ போயிட்டு உள்ளே பாரு, ஒரு வெடிப்பு கூட இருக்காது மேக்ஸிமம். அப்படி உள்ள வீட்டை போயிட்டு அவங்க கண் முன்னாடி இடிச்சா அவங்க இந்த மண் சவரெலாம் கட்டுறதுக்கு தலையில் சுமந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா? அதனால தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதோட அப்பா கொஞ்சம் முடியாதவர். அந்த வீட்டில் அப்படின்னா குழந்தைங்களாம் இருக்குது. குழந்தைங்கள வச்சுட்டு அப்பா அங்கே ஒரு இதாக ஃப்ரீடமாக இருக்க முடியாது. ஏன்னா அப்பாவுக்கு நடக்கவே முடியாது. உட்காந்த இடத்துல தான் எல்லாமே உனக்கே தெரியும். அதனால தாண்டா அப்பா ஃபீல் பண்ணுறாரு. அங்கே போயிட்டு பிள்ளைங்களாம் இருக்குங்க, மருமகளாக இருக்குங்க, சரி வராது இல்லையா? அதனால அப்பா யோசிக்கிறாரு. இது உனக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. அதனால தான் சொல்கிறேன், அப்பா இருக்க வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. நாங்கள் இனிமேல் அங்கே போகிறது கிடையாது. இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால அந்த வீட்டில் எங்களால் இருக்க முடியாது. எங்களுக்கு 10 வீடு. நாங்கள் அதனால புதுசாக கட்டி நாங்கள் குடி போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் அந்த வீட்டில் இருக்கல. அப்போ அவரை கொண்டு அங்கே போடலாம்ல? என்ன வசந்த், திரும்பவும் சொன்னதே சொல்லிட்டு இருக்க? ஆமா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. நீ தூக்கி போடுறதுனா போடு, இல்லைன்னா எனக்கு வீடு முதல்ல கட்டுறதுக்கு வழி சொல்லு. கட்டலாம்டா, கட்டலாம். அப்பா இருக்க வரைக்கும் இருக்கட்டும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு 2 3 நாள் தான் டைமிங். எனக்கு 2 3 நாளுக்குள்ள எனக்கு சொல்லி ஆகணும். எவ்வளோ சொன்னாலும் புரியவே புரியாத வசந்த் உனக்கு. ஏன்டா அப்படி? நமக்குன்னு யார் இருக்கா சொல்லு? அக்காவும் இப்படி இருக்கு. நீயும் நானும் மட்டும் தானே கூட பிறந்தவங்க அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் நாமளே ஷேர் பண்ணி நாமளே பார்த்துக்குவோம்டா. அதுக்கெல்லாம் என் ஒய்ஃபு விட மாட்டா. இன்னும் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்கீங்க, அவ்வளோ அமௌண்ட் நான் கொடுத்துருவேன். அவ்வளோதான். அதுக்கு மேலெலாம் ஒத்த பைசா கூட கொடுப்பேன்னு நினச்சிடாதீங்க. நீ பணமே கொடுக்காட்டி பரவாயில்ல தம்பி, நான் எப்படியும் மேனேஜ் பண்ணிப்பேன். ஆனால் இந்த வீடு, இந்த பிரச்சனை முதல்ல பார்த்துக்கோ. அது அவ்வளோதான். இந்த வீடை இடிக்காத, அதான். அதுக்கு தான் சொல்கிறேன், 2 3 நாள் தான் டைமிங். அதுக்குள்ளே எனக்கு முடிவு சொல்லியே ஆகணும், இடிக்கணும் அப்படின்னு. திருப்பி திருப்பி சொன்னதே கேட்டுட்டு இருக்கே வசந்து. எவ்வளோ சொன்னாலும் உனக்கு புரியாதா? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஷோ, அவன்கிட்ட எல்லாம் என்ன பேசிட்டு இருக்க டைம் இல்லை, நேரம் ஆயிடுச்சு போ. என்ன தனியாக பேசினாலும் இவன் மாறவே மாட்டான் போல.
அத்தை இந்தாங்க முட்டை குழம்பு வச்சேன். முட்டை குழம்பு உங்களுக்கு பிடிக்கும் தானே? என்னம்மா அப்படி கேட்குற? முட்டை குழம்பு யாருக்கு தான் பிடிக்காது சொல்லு. கொண்டம்மா, முட்டை குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தாங்க அத்தை. நானும் பசியில் உட்காந்துருந்தேன், என்னடா பண்ணுறதுன்னு. யாராவது சாப்பாடு கொடுப்பீங்களா இல்லை சோறு ஆக்குவோமான்னு நினச்சிட்டே இருந்தேன். ஏம்மா புஷ்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா? சொல்லு, இல்லைன்னா கடையிலையாவது வாங்கிட்டு வர சொல்லணும். அட நீங்கள் வேற, பாப்பாவுக்கு புஷ்பா அன்னைக்கு நான் முதவே கொடுத்துட்டேன். சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தவளை பார்க்கலையா? நீங்கள் தான் தம்பியை தூக்கிட்டு போயிட்டு எங்கிட்ட போயிட்டு வந்தீங்க. சரி உங்களுக்கு அப்புறம் போட்டு கொடுக்குறேன்னு இப்போ வந்து உட்காந்ததும் போட்டு தாரேன். இந்தாங்க புஷ்பா, நீ சாப்பிட்டாவ, ஏன் கவலைப்படுத்திய? புஷ்பா நீ நல்லா சாப்பிட்டாவ, இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல. ஏம்மா புஷ்பா சாப்பிட்டால, பாவம்மா புஷ்பா காலையிலே அரை வயிறாவே கிடந்தா, சரியாகவே சோறு திங்கல பார்த்துக்க. நானே பதக்குன்றதே பிள்ளை சாப்பிட்லையே அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு மாத்திரை போடணும், உடம்பு ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்டா தானே சத்து இருக்கும். ஆளா இல்லைன்னா என்னமோ சோந்தாப்புல போயிடுவா அப்படின்னு நினச்சி நல்ல வேலை எங்கிட்ட கொடுத்துட்டவள. ஆமாம் அத்தை கொடுத்துட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. அத்தை என்னம்மா? இந்தாங்க நூடுல்ஸ் செஞ்சேன். நூடுல்ஸா? ஆமாம் நிறையவே கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க நீங்கள் உங்கள் பேரன்னு சாப்பிடுங்க. அப்படியா? நூடுல்ஸ் எனக்கு பிடிக்காதேம்மா. நூடுல்ஸ் பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? ஏன் சாப்பிடவே மாட்டீங்களா? என் பேரனுக்குன்னா தாரையும் கொண்டா, அவனுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறியா? இப்போ நான் நிறைய செஞ்சுட்டேன், வீணாயிடு பார்த்துக்கோங்க. சும்மா வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காதியா, எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க. நூடுல்ஸ் நிறைய செஞ்சு தொலைச்சிட்டேன். ஏம்மா இப்போ இருக்க பசிக்கு சோறு நல்லா சாப்பிட்டா தோணுது. இந்த கவுசி கொண்டு வந்திருக்கா, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் சோத்தை. அதை கொண்டா இந்த பயலுக்கு கொடுப்போம், கொடுத்துட்டு பாப்பாவுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க, புஷ்பாவும் பாப்பாவும். அப்போ நான் செஞ்சது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏம்மா யார் சொன்னது நீ செஞ்சது பிடிக்கல அப்படின்னு? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ செஞ்சது பிடிக்கலன்னுலாம் நான் சொல்லலைம்மா. அது என்னன்னா நூடுல்ஸ் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுமா. இந்த சோறு தின்னாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதுக்கு தான் சொல்கிறேன். பிள்ளைகளுக்கு தாரே, நீ கொண்டா. அப்போ நான் செஞ்சது வேண்டாம் இல்ல? அப்போ அவ செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல? அப்போ அவ செஞ்சதான் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருக்கிறிய. அப்போ நான் செஞ்சதை கொஞ்சம் டேஸ்ட் கூட பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறிய. அப்போ அந்த கவுசி செஞ்சது மட்டும் பிடிக்கும், நான் செஞ்சது மட்டும் பிடிக்கல. ஏன் இப்படி ஓர வஞ்சகம் பண்ணுறீங்க? உங்களுக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா? ஏன் வேணும்னே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சே, வசந்து வரட்டும். அடையம்மா நீ வேறம்மா, நான் எனக்கு சாப்பிட்டது இல்லை சரியா. இதெல்லாம் நான் சும்மா 2-3 வாய் தான் சாப்பிடுவேன், அதுக்கு மேலே சுத்தர திங்க மாட்டேன். ஏம்மா நீ வேற? இல்லை அவள் சோறு முட்டை குழம்பு கொண்டு வந்திருக்கா, முட்டை குழம்பு தின்னும் ரொம்ப நாளாச்சும்மா. நான் இந்த நூடுல்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. இல்லைன்னா நான் சாப்பிடாம என்ன? இல்லைண்ணா சாப்பிடுவேம்மா. பிடிக்கலன்னா சொல்கிறேன், நான் என்ன வேணும்னேவா சொல்கிறேன். எனக்கு பிடிக்கலம்மா, தயவு செஞ்சு என்னை விட்டுரு. இல்லைன்னா நான் ஏன் சாப்பிடாம இருக்கேன்? அப்போ நான் டேஸ்ட்டாக செய்ய மாட்டேனா? இந்த கவுசி மட்டும் டேஸ்ட்டாக செய்யுமா? இங்கே பாரு, நானும் பொறுமையாக கேட்டுகிட்டே இருக்கேன் நீ பேசுகிறது எல்லாமே. உன்னை பற்றி நான் ஏதாவது இழுத்து பேசினேனா? இல்லைல்ல, நான் பாட்டுக்கு தானே பொறுமையாக நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் தேவையில்லாமல் என்னை பற்றி இழுத்து இழுத்து பேசிக்கிட்டே இருக்கா? ஆமா, என்னமோ நீ கொண்டு வந்ததெல்லாம் சாப்பிடுவேங்கிறாக, நான் கொண்டு வந்ததெல்லாம் வேணாங்கிறாக. என்ன இதெல்லாம்? நீ கொண்டு வந்தா மட்டும் நல்லா இருக்குமா? நான் கொண்டு வந்தா மட்டும் நல்லா இருக்காதா? ஏன் நான் மட்டும் ஒழுங்கா செய்ய மாட்டேனா? நீ வச்ச முட்டை குழம்பு தான் நல்லா இருக்குமா என்ன? அதை விட நூடுல்ஸ் நல்லா இருக்காதா? தின்னு பாரு, என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு நீயே சொல்லுவ. வந்துட்டா பெருசா. சி, பாட்டிக்கிட்டே வந்துடுறான். நானே முதல்ல கொண்டு வந்து இவங்களை சாப்பிட வச்சிடணும், நீ கொடுக்குற சாப்பாடை சாப்பிட வைக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு வந்தா ஆளுக்கு முன்னாடி தட்டை தூக்கிட்டு வந்து நிற்கிது. அப்போ நீ முதல்ல கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதானே? ஏன் நான் வந்ததுக்கப்புறம் வர்ற? இவங்க கொடுப்பாங்களா என்னன்னு பார்த்துட்டு இருந்துட்டு அப்புறம் கொண்டுட்டு வர்ற? பேசுறியா பேச்சு நீலாம்? அம்மா கௌசி சத்தம் போடாதீங்கம்மா, திருப்பியும் சண்டையா இதில்? 2 பேருமே கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா குடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆஹா, எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியும் அவளோடதை தான் சாப்பிட போறீங்க, நான் கொடுக்குறத சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் நடிக்காதீங்க சரியா? என்னம்மா நீ இப்படி சொன்னா அப்படி சொல்கிற, அப்படி சொன்னா இப்படி சொல்கிற, என்ன என்னதான் பண்ண சொல்கிற? சொல்லு அதையாவது. ஆமாம், நான் மன சாப்பிட்றேனாலும் வேணாங்கிற, கொடுனாலும் கொடுக்க மாட்டேங்கிற, அவள் கொடுத்தாலும் அவளை திட்டுற. என்னதாம்மா நினச்சிட்டு இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு, சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னு. ரொம்ப பசியாக இருக்குமா, அதை சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, சோத்தை தின்னாதான் சரிப்பட்டு வரும். அப்படி சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஏம்மா அப்படி பண்ணுற? நீங்கள் பண்ணுறதெல்லாம் நியாயமா? நான் பண்ணுறதை மட்டும் ஏம்மா அப்படி பண்ணுற இப்படி பண்ணுறேன்னு கேட்குறீங்க. நீங்கள் மட்டும் ஒருத்தி கொண்டு வர்றதை மட்டும் சாப்பிடணும், ஒருத்தி கொண்டு வர்றதுக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அது மட்டும் நியாயமா? பாருங்க, அவள் கொண்டு வந்ததான் சாப்பிடணும்னு நீங்கள் அவன் நினைக்கிறா, அதனால அவள் கொண்டு வந்ததை நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க, நான் எடுத்துகிட்டு வரேன்.
ஏம்மா கௌசி, எனக்கு நூடுல்ஸ்லாம் சரியாக பிடிக்காதும்மா. நீ வாட்டுக்கு அதை கொண்டுக்கிட்டு போயிடாத. என்னால் சாப்பிடாம இருக்க முடியாது சாமி. தயவு செஞ்சு அதை சோத்தை கொடுத்துட்டு போ. நான் என்னத்தையாவது அதையும் எப்படியாவது சாப்பிட்டு. வேணாம் வேணாம், அவ கொடுத்தா வம்பு தான் வரும். தேவையில்லாமல் என்னையும் சேர்த்து திட்டிகிட்டு இருப்பா. நீ அவ கொடுத்ததே சாப்பிடுங்க, நான் இதை எடுத்துட்டு போயிடுறேன். சரியா? எதுக்கு தேவையில்லாமல் வம்பு? நீங்கள் அவ கொடுத்ததே சாப்பிட்டுட்டு இருங்க, நான் போகிறேன். என்னம்மா நீனு? ஓ, அப்ப அவ எடுத்துட்டு போறாளா? இவன் மட்டும் கொடுக்காம போய் எடுத்து வச்சுக்குவா. அப்ப நான் மட்டும் கொடுக்கணுமா? ஒன்றும் தேவையில்ல, நானும் எடுத்துட்டு போறேன். அட கடவுளே, பசிக்கு வந்து உக்காந்தா இப்படியா? போட்டியும் பொறாமையிலையும் நம்ம சாப்பாடுல இல்லாம இருக்க போறோம். ஐயோ, இவளுக்கு அடிச்சுக்கிற அடி இந்த அடி அடிச்சுக்கிறாளுவோ. லாஸ்ட்ல நமக்கு சோறு கிடைக்காது போல. பிள்ளை வேற பெருக்கு பெருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கியான், கொடுக்கவும் மாட்டிக்கான். நூடுல்ஸ் அன்னைக்கே கேட்டு ஆசைப்பட்டான், கொடுக்கவே மாட்டிக்காளே. ஷோ, இவளும் தரமாட்டா இவளும் தரமாட்டா அவளை. சரி சரி, நான் கொண்டு போய் வைக்கிறேன். கௌசி, நீ அது கொடுத்துட்டு போ. இல்ல அத்தை, அவன் மட்டும் கொண்டு போய் வைப்பா, நான் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன்மா. ஒன்றும் தேவையில்ல, நானும் கொண்டுட்டு போறேன். சி, நான் போய் எடுத்துட்டு வந்த பாரு, எல்லாம் என்ன சொல்லணும். அம்மா, அந்த பிள்ளைய எடுத்துக்கிட்டு போயிருச்சுமா. பிள்ளைகிட்ட காமிச்சு காமிச்சு இப்படி கொண்டுட்டு போதே. பாவம் பைய இப்படி பார்த்துட்டே முழிச்சிட்டு இருக்கான் பாரு. கொஞ்சமாவது அந்த பிள்ளை பாவம் நினைக்குதா? போனா போறா அத்தை. இந்தாங்க, எனக்கு தெரியும் நானும் போகிறேன்னா அவளும் போவா அப்படின்னு. அவள் வேணுன்னே வம்பு இழுத்துட்டு இருக்கா. இந்தாங்க, நீங்கள் இதை சாப்பிடுங்க. அவள் பேசினா பேசிகிட்டு இருக்கட்டும். அவளை பற்றி தான் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் நம்ம ஃபீல் பண்ணி என்ன பண்ண போகுது? அவள் வேணுன்னே ஏதாவது வம்பு இழுத்துட்டே இருக்கா. எங்கள் அம்மா 2 போடு போட்டதெல்லாம் அவளுக்கு பெருசாக தெரியல போல. சரி, எங்கள் அம்மா 2 போடு போட்டு தெரியாமல் இருந்தால் அவங்க அம்மாலும் 2 போட்டிருப்பாங்க. அதை வேற சொல்லி முன்னாடியே தொலைச்சாச்சு. அட நீ வேறம்மா, நம்ம வாட்டுக்கு இதை பேசிகிட்டு இருந்தோன்னு வை, அவள் காதில் விழுந்துச்சு, நம்மளை தொலைச்சி எடுத்துருவா. அதனால வேண்டாம். என்னத்துக்கு? ஆமாத்த, டக்குன்னு சாப்பிடுங்க. வந்தால் கூட அவளோடதை எதுக்கு வாங்கி சாப்பிட்றீங்க? நான் கொடுத்தா மட்டும் வேணாங்கிறீங்க வைக்கிறீங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி விடுவான். அதனால இந்தாங்க, டக்குன்னு வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. ஏம்மா, நல்ல வேலைம்மா, அந்த நூடுல்ஸை எப்படா சாப்பிட்றதுன்ட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நல்ல வேலை நீ முட்டை குழம்பு வச்சு கொண்டு வந்துட்ட. கொண்டம்மா, நான் இதே சாப்பிட்றேன். எப்படியோ அவள் எதை எடுத்துகிட்டு போயிட்டான். ஆமாத்த, திருப்பி வந்தால் எதுக்கு அதை வாங்கி சாப்பிட்றீங்கன்னு சண்டை போடுவா. எனக்கு நல்லா தெரியும். குழந்தைக்கு இன்னொரு நாள் நான் நூடுல்ஸ் செஞ்சு தாரேன். இந்தாங்க, இதை முதல்ல பிள்ளைக்கு ஊட்டி விட்டு நீங்களும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சு சொல்லுங்க, திருப்பி சோறு போடுறேன். சரிம்மா, கொண்டா கொண்டா குடிப்பையா. பாட்டி கூட சாப்பிட்டுட்டு இரு, சரியா? அப்புறமா அத்தை உனக்கு மாமாவும் நூடுல்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி நான் செஞ்சு தரேன் வீட்டில். பாவம் பிள்ளை இப்படி நூடுல்ஸை காமிச்சு காமிச்சு கொண்டுட்டு போறா. அவனா அதையே பார்த்துட்டு இருக்கியான். சே, நானே அன்னைக்கு ஒரு நாள் இவனை பார்க்க வச்சு சாப்பிட்டதுக்கு எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். பாவம் இவன். ஆமாம்மா, சரி சரி குடுமா. பசிக்குது, பசி தாங்கவே முடியல. உங்க சண்டையில் நான் பசியில் கிடந்து தன்னால் நொந்து போவேன் போல. குடுமா சோத்த. இந்தாங்க.